ஹலோ காய்ஸ், நம்ம தனுஷோட கர மூவிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த கர மூவிக்கான அந்த சூப்பரான அல்டிமேட்டான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த 2026ல ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு படத்துல கரையும் சேர்ந்துருச்சு. ரொம்பவுமே டிஃப்ரெண்டா படத்துக்கான ஸ்டார் காஸ்டும் இருக்கு. படத்துக்கான கதைக்களமும் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. எதை பேஸ் பண்ணி இந்த கர படத்தை ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1991ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் பயங்கர போர் வந்துச்சு. அந்த டைம்ல எரிபொருள், குறிப்பா பெட்ரோல், கேஸ் மாதிரியான பொருட்களை மக்கள் யூஸ் பண்றதே ரொம்ப ரேரா இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமா தான் இந்த கர மூவி ரெடியாகி இருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. டைரக்டர் விக்னேஷ் ராஜாவே சொல்லிட்டாரு, இப்ப ஒரு பயங்கரமான கோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்த அதே போர் இப்பயும் வந்திருக்கு. இந்த 2026ல கேஸ்க்குலாம் பெரிய பஞ்சமா இருக்கு. கர படத்துக்கான கதைக்களமும் இப்ப நடந்திருக்கிற இந்த சம்பவமும் சிமிலரா இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சம்பவத்தினால படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டோரி லைன்ல படத்தை எடுக்கிறனால ஒரு பயங்கரமான பீக் லெவல் எதிர்பார்ப்பு இந்த கர மூவிக்கு இப்ப கிரியேட் ஆயிருக்கு. வர ஏப்ரல் 30 தான் படம் தாறுமாறா இறங்க போகுது. சோ வேல்ஸ் பக்காவா பிளான் போட்டு ப்ரமோஷனை வேற லெவல்ல ஆரம்பிக்க போறாங்க. வர ஏப்ரல் 11 இந்த கர படத்துக்கான ஆடியோ லான்ச் நடக்கும்னு அப்டேட் வந்திருக்கு. ஒரு பக்காவான ஆக்ஷனை வச்சு ஒரு ட்ரைலரும் இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ட்ரைலருக்கான ரன் டைம் 1 நிமிஷம் 41 செகண்ட்ஸ்க்கு ஓட போகுது. ட்ரைலரா ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா ஸ்டில்ஸையும் இறக்கிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டில்லையும் பாக்குறப்ப நம்ம தனுஷ் பரபரனே இருக்காரு. எந்த ஒரு ஸ்டில்லையும் நார்மலா இருக்கிற மாதிரியே காமிக்கல. இந்த படத்துக்காக நம்ம தனுஷ்க்கு தேசிய விருது கிடைக்க கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. படம் தியேட்டரிக்கல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. சோ நீங்க இந்த கர மூவிக்கு உங்க ஊர்ல இருக்கிற, உங்க ஏரியால இருக்கிற எந்த தியேட்டருக்கு போறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.